இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் முஸ்லிம் சேவை. நேரம் 8:18. முஸ்லிம் நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக பாரம்பரியம். முஸ்லிம் சேவைக்கு பங்களிப்பினை நல்கிய கலைஞர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள் உடனான நேர்காணல். சந்திப்பவர் கலைஞர் கலாபூஷணம் MSM ஜின்னா. அஸ்ஸலாமு அலைக்கும் நேர்களே, இன்றைய எமது பாரம்பரியம் நிகழ்ச்சி தொடரில் முஸ்லிம் சேவைக்கு இஸ்லாமிய தமிழ் இலக்கிய பங்களிப்பு செய்து பிரபலம் தேடி எம்மை விட்டும் பிரிந்து சென்ற இலக்கிய ஆளுமைகள் வரிசையில் முன்னணி கவிஞர்களில் ஒருவரான முதுபெரும் கவிஞர் ஈழமேகம் பக்கைத்தம்பி அவர்களின் வானொலி, எழுத்து, இலக்கிய பங்களிப்புகளை நாளைய தலைமுறைக்காக நினைவுபடுத்தி ஆவணப்படுத்தப் போகிறோம். மர்ஹூம் ஈழமேகம் பக்கைத்தம்பி அவர்களை பற்றி பேசுவதற்காக இன்னும் ஒரு இலக்கிய ஆளுமையை நிலைய கலையகம் அழைத்து வந்திருக்கிறோம். அவர் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மொழித்துறைக்கான சிரேஷ்ட முதன்மை பேராசிரியர் அல்ஹாஜ் ரமீஸ் அப்துல்லா அவர்கள். எமது அழைப்பினை அன்போடு ஏற்று நிலைய கலையகம் வந்திருக்கும் பேராசிரியர் அல்ஹாஜ் ரமீஸ் அப்துல்லா அவர்களை வரவேற்பதில் ஆனந்தம் அடைகிறோம். பக்கீர் தம்பி என்ற இயற்பெயர் கொண்ட நாவலர் ஈழமேகம் அவர்களின் முழு பெயர் முகமது இஸ்மாலெவ்வை பக்கீர் தம்பி என்பதாகும். கவிஞர் பக்கீர் தம்பி அவர்கள் 1923 மே மாதம் 6 செல்வாக்கு மிக்க முகமது இஸ்மாலெவ்வை இலக்கியமும் மார்க்கப்பற்றும் நிறைந்த பெண்மணி ஃபாத்திமா தம்பதியரின் புதல்வராக சம்மாந்துறையில் பிறந்தார். தற்போது தாருல் உலூம் வித்யாலயம், அப்போது மெதடிஸ்ட் மிஷன் பாடசாலையாக இருந்தபோது அங்கு தன் ஆரம்ப கல்வியை கற்றார். தொடர்ந்து அட்டாளச்சேனை சாதனா பாடசாலையில் SSC வரை கல்வி கற்ற மர்ஹூம் ஈழமேகம் பக்கைத்தம்பி அவர்கள் 1945 தொட்டு 1946 வரை அட்டாளச்சேனை ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் ஆசிரியர் பயிற்சி பெற்றவராக 1947 ஆசிரியர் நியமனம் பெற்றார். காத்தான்குடி அரசினர் முஸ்லிம் கலவன் பாடசாலையில் ஆசிரியராக தனது பணியை தொடர்ந்த இவர் சம்மாந்துறை ஆண்கள் பாடசாலை, சம்மாந்துறை கனிஷ்ட பாடசாலை என காத்தான்குடி, கிண்ணியா, சம்மாந்துறை என பல்வேறு இடங்களில் ஆசிரியராகவும் இலக்கிய ஆளுமையாகவும் தனது பணியை தொடர்ந்தார். இறுதியாக 1970 சம்மாந்துறை தாருல் உலூம் வித்யாலயத்தில் கடமையாற்றி 1983 ஓய்வு பெற்றார். 1949 ஜீனத்தும்மா என்பவரை களம் பிடித்தார். இவர்களுக்கு ஆசிரியை ஃபௌசியா, டாக்டர் அப்துல் நசீர், தபால் அதிபர் ஜமீல், அப்துல் ராசிக் என 3 ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் பிள்ளையுமாக 4 பிள்ளைகள். ஈழமேகம் பக்கைத்தம்பி அவர்களின் மழையும் துளிகளும் எனும் கவிதை நூலின் மகிமையை பத்திரிகை உலகின் ஜாம்பவான் SD சிவநாயகம் ஐயா இப்படி பதிவு செய்திருக்கிறார். மேகம் என்பது 3 காரியங்களை செய்யும். 1 மின்னும், 2 முழங்கும், 3 பொழியும். அது கால மேகமாக இருந்தாலும் சரி, ஈழ மேகமாக இருந்தாலும் சரி, இந்த 3 காரியங்களையும் செய்தவர்தான் நம்மிடையே வாழும் ஈழமேகம் கவிஞர் பக்கீர் தம்பி. சமூகத்தில் நிலவும் அவலங்களை, அநீதிகளை கொதிப்போடு முழங்குவார். இந்த உணர்ச்சிகளை திரட்டி கவிதை மழையாக பொழிந்து தள்ளுவார். முகமது இஸ்மாயில் பக்கீர் தம்பி என்ற இந்த முதுபெரும் கவிஞரின் பல்வேறு கவிதைகளை பல்லாண்டு காலம் பத்திரிகையில் பதிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அவரது ஒவ்வொரு கவிதையும் முதல் வாசகனாக படிக்கும் போது நான் உவகையில் மிதக்கிறேன். இந்த கவிதைகள் ஒன்று சேர்த்து மழையும் துளிகளும் என்ற நூலாக மலர்கிறது. இந்த கவிதைகள் நிச்சயம் கவிஞர்களின் இலக்கிய தாகத்தை தீர்க்கும் என்கிறார் பத்திரிகை உலகின் ஜாம்பவான் SD சிவநாயகம் அவர்கள். மழையும் துளிகளும் என்ற நூலினை எழுதிய அதே நேரம் பக்கீர் தம்பி அவர்கள் உரை மலர், அறவழி கீதம் என்ற நூல்களையும் அவர் எழுதியிருக்கிறார். நம் தேசத்தில் மட்டுமல்லாது தமிழக இலக்கிய பேரறிஞர்களின் கவனத்தையும் ஈர்த்த ஒரு இலக்கிய ஆளுமையாக மர்ஹூம் ஈழமேகம் பக்கீர் தம்பி திகழ்கிறார். முஸ்லிம் சேவையுடனான இவரது பங்களிப்பு நீண்டது. இது பற்றிய தகவல்களோடு அவரது மேலதிக இலக்கியம்,
எழுத்து போன்ற விவரங்களையும் நாம் இதோ இன்றைய எமது அதிதி பேராசிரியர் அல்ஹாஜ் ரமீஸ் அப்துல்லா அவர்கள் மூலமாக தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் பேராசிரியர் ரமீஸ் அப்துல்லா அவர்களே. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலில் உங்களுக்கும் மருகும் ஈழமேகம் பக்கீர் தம்பி அவர்களுக்கும் இடையிலான நெருக்கத்தை, உறவை உங்கள் மூலமாக தெரிந்து கொள்ள நினைப்பதோடு, இலக்கிய பரப்பில் நீங்களும் இடம் பிடித்துக் கொண்ட ஒரு ஆளுமை, அந்த அடிப்படையில் ஈழமேகம் அவர்களின் இலக்கிய எழுத்துக்களை எப்படி பார்க்கிறீர்கள்? இன்று இந்த சந்தர்ப்பம் கிடைத்ததையிட்டு நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதோடு இந்த நிலையத்தாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆதி இறையே, அருளே, அருட்பிளம்பே, சோதி வடிவே, சுருதியே, வேதமெல்லாம் போற்றி புகழும் புவி காவல் மன்னவனே, ஏற்ற கவி அருள்வாய். ஒன்றுமில்லா சூனியத்தின் ஒப்பற்ற ஒளி விளக்கே, என்றும் அழிவில்லா ஈசனே, முன்றின் மல்லிகையில் வீசும் மணமே, அருட்கருணை இல்லையோ ஏழை எனக்கு. அண்ட சராசரங்கள் அனைத்தும் படைத்தருளி கண்டாய் கரும்பாய் கருச்சுவையாய், என்றும் நின்று நிலை கொண்ட நீதியே ரப்பே என்று மென் நாவில் உறைவாய் என்று இறைதுதி பாடுகிற ஈழமேகத்தார் அவர்களை பற்றி உரையாற்றுவதில், அவரை பற்றிய கலந்துரையாடலில் ஈடுபடுவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கு இந்த நிகழ்ச்சியை தொகுத்தளிக்கின்ற நண்பர் எம்.எஸ்.எம். ஜின்னா அவர்கள் கேட்ட இந்த முதலாவது கேள்வி எனக்கு மிக்க மகிழ்ச்சி தருகிறது. எனக்கும் ஈழமேகத்தாருக்கும் உள்ள நெருக்கம் பற்றி அவர் விளவினார். மிக நீண்ட கதையினை கூற வேண்டிய ஒரு நிலை வருகிறது. சம்மாந்துறையிலே பெயர் பெற்ற குடும்பம் இந்த ஈழமேகத்தாருடைய குடும்பம். அவருடைய சகோதரர்கள் மூவர். அதிலே முதலாம் அவர் கலந்தலப்பை வாத்தியார். அவர்தான் சம்மாந்துறையிலே முதல் வாத்தியார். அவருடைய பேரன் நான். அவருடைய தம்பி தான் ஈழமேகம். மற்றவர் அகமட் லப்பை விதானி என்று மிகவும் பெயர் பெற்ற ஒரு விதானியார். இப்படிப்பட்ட குடும்பத்திலே இந்த ஈழமேகம் கலை இலக்கியத்திலே தன் பிறவி காலம் முதல் ஈடுபாடுள்ளவராக இருந்திருக்கின்றார். நான் ஒரு பேச்சாளராக, நான் இவ்வளவு கதைப்பவனாக மாறுவதற்கு அவர் மிக முக்கியமான காரணியாக இருந்திருக்கின்றார். நான் சிறுபிள்ளையில் பேச்சு போட்டிக்கு போகின்ற போது அவர்தான் எனக்கு பேச்சு எழுதி தருவார். அதனை கொண்டுதான் நான் பேசுகிற வழக்கம். எனக்கு மாத்திரமல்ல, சம்மாந்துறையிலே பெயர் பெற்ற பலர், சம்மாந்துறையிலே பெயர் பெற்றிருக்கிற கவிஞர் மன்சூரை காதர் என்று சொல்கிறவர், அல்லது ஈழமேகத்தில் உள்ள குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் அவர்தான் இந்த பேச்சு எழுதி கொடுத்து, என்னுடைய குடும்பத்திலே பலர் இவ்வாறான பேச்சு கலையிலே ஈடுபாடுள்ளவராக இருந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஈழமேகம் அவர்கள் எங்களுடைய ஊரில் மாத்திரமல்ல, இந்த நாட்டிலும் வெளிநாட்டிலும், குறிப்பாக இந்தியாவிலும் புகழ்பெற்ற உரையாடலாக இருந்திருக்கின்றார். அவருடைய குடும்பத்திலே பலர் இந்த ஈடுபாட்டோடு இருக்கின்ற அதே நேரம் ஈழமேகம் பக்கித்தம்பி அவர்களால் ஊரிலே மாத்திரமல்ல வெளியூரிலும் அவர் எங்கெங்கெல்லாம் போய் கடமையாற்றினாரோ அங்கெங்கெல்லாம் ஒரு இலக்கிய பரம்பரையை அவர் உருவாக்கி இருக்கிறார். அந்த நாட்களில் திரௌபதி கவிதா மண்டலத்திலே பலரை ஈழமேகம் அறிமுகப்படுத்தி இருக்கிற வரலாறு இருக்கிறது. அவர் கென்யாவிலே படிப்பிக்கிற போது அங்கே பலருடைய ஈடுபாட்டை அவர் பெற்றிருக்கிறார். ஏன், அங்கே அவர் படிப்பிக்கின்ற காலகட்டத்திலே பேராசிரியர் நோமான் அவர்களும் அங்கு படிப்பித்திருக்கிறார். அவரும் அவருடைய மிக முக்கியமான ரசிகராக ஒரு சந்தர்ப்பத்தில் என்னோடு பேசியிருக்கிறார். அப்படி இலக்கிய ஆளுமைகளோடு தொடர்பாக இலக்கிய ஈடுபாட்டை மற்றவர்களுக்கு ஏற்படுத்துகின்ற ஒரு பெரும் சக்தியாக அவர் திகழ்ந்திருக்கின்றார். மற்றொரு வினாவினை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் இப்போது, அதாவது ஈழமேகத்தாருடைய இலக்கிய ஆளுமை பற்றிய குறிப்புகளை குறிப்பிடுவதற்கு. இதனை பற்றி சொல்வதற்கும் நான் ஒரு நீண்ட விஷயங்களுக்கு வரலாம் என்று நினைக்கின்றேன். எங்களுடைய ஊரிலே ரேடியோ அறிமுகமான காலத்திலே அப்போது ஒரு ரேடியோ தான் இருந்திருக்கிறது. அப்போது இந்த சின்னப்பள்ளி குளம் என்று ஒரு குளத்தை சூழ அது பின்னர் காய்ந்து வேறு நிலமாக மாறிவிட்டது. அதனையொட்டி மக்கள் எப்போதுமே போய் தங்களுடைய பொழுதுபோக்குகளை செய்து வந்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் அது சம்மாந்துறையினுடைய மத்திய பகுதியிலே அமைந்திருக்கிற ஒரு இடம். இந்த சின்னப்பள்ளி என்ற குளத்துக்கு பக்கத்திலே ஒரு குடிலை அமைத்திருக்கிறார்கள். அந்த குடிலே ஒரு ரேடியோ இருக்கு.
அதுல தான் முதல் ஈழமேகம் அவர்கள் பேசப் போகிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்டவுடன் எந்த வருடம் மக்கள் எல்லாம் எந்த வருடம்? அது கிட்டத்தட்ட 1950 என்று நினைக்கின்றேன். மக்கள் எல்லாம் போய் அதிலே சூழ இருந்து அவருடைய பேச்சை கேட்டிருக்கிறார்கள். அந்த குடிலுக்கு பேர் ரேடியோ குடில் என்று சொல்வார்கள். அப்படி எங்களுடைய ஊரிலே இந்த வானொலி ஆரம்பமான காலத்திலே அவர் அங்கு எங்களுடைய பேச்சாளராக இலங்கை வானொலிக்கு வந்து அவர் உரையாற்றி இருக்கிறார். அந்த உரையினை மக்கள் எல்லாம் கூடியிருந்து கேட்டிருக்கிறார்கள். அப்போது அவர் இந்த இஸ்லாமிய சிந்தனை என்ற ஒன்றை தொடர்ச்சியாக செய்து வந்திருக்கிறார். அதுபோல பல முஸ்லிம் நிகழ்ச்சிகளே பல உரைகளை ஆற்றியிருக்கிறார், கவிதைகளை செய்திருக்கிறார். பிற்காலத்திலே அவை தொகுப்பாக வந்திருக்கிறது. அந்த வகையில் 2 தொகுதிகள் முக்கியமானது. அவருடைய பேச்சுக்கள் எல்லாவற்றையும் சேர்த்து உரை மலர் என்ற ஒரு தொகுதியை போட்டிருக்கிறார்கள். அதுபோன்று அவருடைய கவிதைகளை எல்லாம் சேர்த்து ஈழமேகத்தின் மழையும் துளிகளும் என்ற கவிதை தொகுதியையும் போட்டிருக்கிறார்கள். அந்த காலத்திலே மரபு ரீதியான கவிதைகளை எழுதுவதிலே மிகவும் முக்கியமான ஒரு கவிஞராக இவர் அந்த காலத்து இலக்கியவாதிகளால் மதிக்கப்பட்டிருக்கின்றார். இவருடைய கவிதை தொகுதியை பொறுத்தவரையில் குறிப்பாக இவர் சமூக ஈடுபாடும் சமய ஈடுபாடும் மிக்க ஒருவராகத்தான் இருந்திருக்கிறார். அவருடைய கவிதைகள் எல்லாம் அநேகமானவை இந்த சமூக ஈடுபாடும் சமய ஈடுபாட்டையும் கொண்ட கவிதைகள் இருப்பதனை நாங்கள் கண்டுகொள்ளலாம். ஈழமேகத்தார் உண்மையில் அந்த காலகட்டத்து கவிஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்திருக்கிறார் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். என்றால் அத்தகைய ஈடுபாட்டை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் ஒன்றை எடுத்தால் அந்த ஹதீஸை வைத்து அல்லது இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு சம்பவத்தை வைத்துக் கொண்டு தன்னுடைய கவிதைகளை அவர் பெரும்பாலான கவிதைகளை அப்படி ஆக்கியிருக்கிறார். அதுபோலதான் அவருடைய உரைமலர் என்ற அந்த வானொலி பேச்சுக்களிலும் நாங்கள் பார்க்கின்ற போது இஸ்லாமிய வரலாற்றை இஸ்லாமிய சம்பவங்களை ஹதீசுகளை வியாக்கியானப்படுத்தி தன்னுடைய உரைகளை ஆற்றியிருக்கிற ஒரு அமைப்பை நாங்கள் கண்டுகொள்ளலாம். அந்த உரைகளில் ஏதாவது ஒரு பகுதி உங்களுக்கு நினைவிருக்கிறதா? ஈழமேகத்தாருடைய உரை மிக முக்கியமான இடத்தை அந்த காலகட்டத்திலே பெற்றிருக்கிறது. முஸ்லிம் சேவையில் ஒளிபரப்பாகிய உரை. ஆம், அவருடைய 10 உரைகள் என்னுடைய கையிலே இருக்கிறது. அவர் இலங்கை வானொலியிலே ஆற்றிய உரை. அது நான் நினைக்கிறேன் 1955க்கும் 1965க்கும் இடைப்பட்ட காலமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த காலகட்டத்திலே தான் அவர் தன்னுடைய உரையினை இலங்கை வானொலியிலே ஆற்றியிருக்கின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பை பற்றி அவர் ஆற்றிய ஒரு உரையிலே அஞ்ஞான இருள்மேகம் திரையிட்டுக் கொண்டிருந்தது. அந்த காலத்திலே நல்லுபதேசிகள் இல்லாதிருந்தனர். அந்நாளிலே அரேபியாவிலே மக்காவென்னும் மத்திய பூமியிலே ஆமினா என்ற எழில் அணங்கின் வயிற்றிலே அப்துல்லாவின் மைந்தனாக 571ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் 12ஆம் திகதி வைகரையாம் மண்ணுலக இரட்சகர் மனித மணியாய் பிறந்தார். பிறந்த நாளிலே பிதாவற்ற புத்திரன் 6ஆம் வயதிலே அன்னையில்லா மைந்தன் பாட்டனார் முத்தலிப் அவர்களின் பராமரிப்பில் அபூ தாலிப் என்ற பெரிய தந்தையின் கவனிப்பிலும் செவிலித்தாயார் ஹலீமா நாயை அவர்கள் அன்பிலும் வளர்ந்தார். இது அவர் ரேடியோவிலே ஆற்றின தன்மாக்க உரையிலே ஒரு பகுதி. இது போன்று அவர் வட்டி என்ற விஷயத்தை வைத்துக் கொண்டு உரையாற்றியிருக்கிறார். கர்பலா காட்டும் பாதை என்ற ஒரு உரையினை ஆற்றியிருக்கிறார். இஸ்லாமிய நற்சிந்தனை என்று தொடர்ச்சியாக 5 உரைகளை அவர் ஆற்றியிருக்கிறார். இஸ்லாமிய புது வருடம் தொடர்பான உரையினை அவர் ஆற்றியிருக்கிறார். இவ்வாறு பல்வேறு விஷயங்களை வைத்துக் கொண்டு தன்னுடைய உரைகளிலே ஆற்றி அந்த காலகட்டத்திலே அவர் பெரும் பேறு பெற்ற ஒரு பேச்சாளனாக இருந்திருக்கின்றார். இஸ்லாமிய புது வருடத்தை பற்றி, முஹர்ரம் மாதத்தை பற்றி அவர் என்ன உரை நிகழ்த்தியிருக்கிறார்? அவர் நினைவுபடுத்தினால் பொருத்தமாக இருக்குமே. இஸ்லாமிய புது வருட தினத்தன்று 1381ஆம் ஆண்டு ஹிஜ்ரி அந்த நாளிலே அவர் தன்னுடைய உரையை இப்படி செய்திருக்கின்றார். இன்று இஸ்லாமிய புத்தாண்டு எனும் ஹிஜ்ரி வருடம் 1381 என்மை அண்மை விட்டது கண்டு நாம் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். எம்மை இந்த இலட்சிய ஆண்டை இன்பமுடன் வருக வருக என்று வரவேற்க வைத்த வல்ல இறைவோனுக்கு முதலில் என் நன்றியை செலுத்துவோமாக. உலகிடை வாழும் மனிதர்கள் எல்லாம் அவரவர் மத கலாசார ஒழுங்குக்கும் ஒழுங்குமுறைக்கும் மேற்பவே தத்தம் வருஷங்களையும் வருஷ பிறப்புகளையும் கணித்துக் கொள்கின்றனர். முஸ்லிம்களை பொறுத்தமட்டில் அது முற்றும் மாற்றமுடையதாக இருக்கின்றன. சொந்த நயம் கருதாமலும் சுகபலம் பேணாமலும் எந்த ஒரு புனித லட்சியத்தை நிலைநாட்ட இந்த உலகுக்கு ஆண்டவனால் எம்பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டார்களோ
அதே இலட்சியத்தை காப்பாற்றி வருவதற்காகவே பிறந்த மண்ணை பெற்ற தாய்நாட்டை, உற்றாரை, உதிரத்தவரை, உண்மை உறவினர்களை எல்லாம் விட்டுவிட்டு அர்த்த ராத்திரியிலே ஆண்டவன் ஆணையை சிறைமேற்கொண்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் என்னும் புனித யாத்திரை செய்தார்கள். அதனைத்தான் நாங்கள் புது வருடமாக கொண்டாடுகிறோம் என்று சொல்கின்றார். உண்மையிலே இந்த உரையினை வாசிக்கின்ற போது அந்த காலகட்டத்தினுடைய மொழிநிலை, எதுகை மோனையோடு அவர் சொல்லுகிற விதம், அவருடைய பேச்சுக்கள் மக்களை அதிகம் கவர்ந்ததுக்கு காரணம் அவ்வாறு ஒரு அடுக்கு மொழியிலே அவர் உரையாற்றுவார். அதனால்தான் அண்ணாதுரை அவர்கள் அவர் இந்தியாவுக்கு சென்ற போது அவருடைய உரையை கேட்டுவிட்டுத்தான் காளமேகம் போல் ஒரு கவி ஈழமேகம் ஈழத்திலிருந்து வந்திருக்கிறது என்ற அடிப்படையிலே அவர் ஈழமேகம் என்ற பெயரை சூட்டி அவரை வரவேற்றதாக அவருடைய வரலாற்றிலே சொல்லுவார்கள். உண்மையில் ஈழத்திலிருந்து ஒருவர் போய் நம் தாய் தமிழ் இடத்திலே அங்கே போய் அண்ணாதுரையின் வாயினால் அத்தகைய ஒரு பட்டத்தை பெற்றுட்டு வந்திருப்பார் என்றால் உண்மையில் அவருடைய உரை பாராட்டத்தக்கதாகத்தான் அமைந்திருக்கிறது. அவர் எமது முஸ்லிம் சேவையில் வாசித்த ஏதாவது கவிதை பிரதிகள் உங்களிடம் இருக்கிறதா? ஆம், அவர்களுடைய கவிதை தொகுதி இந்த பெயரிலே தான், அதாவது மழையும் துளிகளும் என்ற பெயரிலே வந்திருக்கிறது. உண்மையிலே அந்த காலத்திலே தினபதியிலே அவர் எழுதி கொண்டிருந்த நேரம் எல்லோராலும் பாராட்டப்பட்ட ஒரு கவிஞனாக அவர் இருந்திருக்கின்றார். அவருடைய கவிதைகள், பல கவிதைகள் அந்த காலத்திலே பெயர் பெற்ற கவிதைகளாக இருந்திருக்கிறது. தொழுகையினுடைய மகத்துவம், பெருநாள், இஸ்லாமிய சம்பவங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவர் எழுதிய கவிதைகள் முதலானவை அந்த காலத்திலே மிகுந்த பெயர் பெற்றிருந்தன. குறிப்பாக கல்வி செல்வத்தை பற்றி அவர் சொல்கிற போது, ஆத்மீக ஞானத்து ஆணிவேரில் அடிபெயர்ந்து ஊறி வரும் ஞான ஊற்றை சேர்த்தெடுத்து மனித அபிமானம் காத்து செயல்படவும் செய்கின்ற காந்த சக்தி மாத்திரையை அழித்துலகை ஆளப்பண்ணி மனித இன்பம் உய்ய வழி காட்டி நிற்கும் ஏற்றமிகு மேனியாய் தொண்டு செய்ய ஏற்ற ஒரு சாதனமே கல்வி செல்வம் என்று அவர் ஒரு நீண்ட கவிதையை இந்த கல்வி செல்வம் என்ற பெயரிலே அவர் இலங்கை வானொலியிலே ஆற்றியிருக்கிறார். அவருடைய இன்னமொரு முக்கியமான கவிதை இந்த பெருமை காண்பதே பெண்மை என்ற கவிதை. இதுவும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த இலங்கை வானொலியிலே வந்த ஒரு கவிதை தான். நாணம், மடம், அச்சம், பயிர்ப்பு என்னும் 4 கோட்டையும் மறந்துவிட்டு கோணத்திமிர் கொண்டு கற்றோர் என்ற கொழுப்பு தலைக்கேற்று திமிர் பிடித்து ஆணவத்துடன் ஆண்கள் போன்று அரை உடுப்பிலே தடுக்கி விடும் கோணல் தனை விட்டு கற்ற மாதர் கொழுனர் கடக்கமாய் வாழ வேண்டும். கணவனுக்கு அடக்கமாக வாழுதல் என்ற செய்தி, அதே நேரம் பெண்கள் கற்றிருக்க வேண்டும் என்ற செய்தியையும் அவர் வரவேற்று சொல்கிறார். உண்மையிலே அவர் இந்த கல்விக்கு மிகுந்த இடம் கொடுத்த ஒருவர், பலரை கல்வியால் உயர்த்திவிட்ட ஒருவராக அவர் இருக்கின்றார். எழில் அரசி பாத்திமா என்ற தலையங்கத்திலே அவர் எழுதிய ஒரு கவிதை இலங்கை வானொலியிலே ஒலிபரப்பாக இருக்கிறது. ஐயோ நபி விட்டாரே ஆறும் அனாதையம்மா, ஈவதற்கொரு எவரும் இல்லை இறங்கிவிட யாரும் காணேன், மைகுழல் பாத்திமாவின் மனை இது என்று வந்தேன், ஈந்திடல் வேண்டும் தாயே இறங்கிடும் பாத்திமாவே என்று அவள் இறந்து கெஞ்சி இருகரம் நீட்ட கண்ட பாத்திமா நாச்சியாரும் பரிவுடன் மனம் இறங்கி தந்தையார் அளித்த கூரை தரமுள்ள சீலை தன்னை மனமுவந்து அவளுக்கு ஈந்து வல்லவன் ஆசி பெற்றார். செய்தியை கேள்வியுற்ற செம்மலார் மகளை அண்மி, கண்மணி அது உந்தன் கடிமண கூரை என்றோ என்றதும் பாத்திமாவும் என்றே உங்கள் செல்வி நன்றுதான் செய்தார் என்ன நபிகளும் முகமலர்ந்தார். மகளுடைய ஈமான் தன்னை மாநபி மனதில் எண்ணி இறைவனை புகழ்ந்தார் அல்லால் ஏதுமே கதைத்தார் இல்லை. குறைவிலா நபிகள் பெற்ற குணமணி பாத்திமாவின் அணைவிலா ஈமான் கண்டு ஆதியே பெருமையுற்றான். இன்றுள்ள தாய்மார் என்றால் இப்படி இறங்குவாரோ, ஒன்றுமே இல்லை என்று உளத்திலும் ஆர்ப்பரிப்பார். கன்றிட ஏழை உள்ளம் கடுகடுத்திடுவார் அல்லால் ஒன்றுமே ஈயமாட்டார் உலகமே கண்ட உண்மை. முத்திலே உதித்த முத்து முகம்மது நபியுல்லாவின் புத்திர செல்வத்துக்கும் புவியலாம் இடமிடாமாகுமோ,
பத்தரை மாற்றுத் தங்கம் பாவையர் திலகம் நாளை சுவன வீட்டு கன்னியர் அரசி என்றோ. ஃபாத்திமா நாயகியை பற்றி மிக சிறப்பான ஒரு கவிதை. இளமேகம் பக்கைத்தம்பியின் இன்னும் ஒரு பக்கத்தை பற்றி நாம் இப்பொழுது பேசுவோம். அவர் உரை நிகழ்த்தாத, குறிப்பாக மீலாத் மேடைகள் கிழக்கு மாகாணத்தில் இருந்ததில்லை என நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது பற்றிய தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? கிழக்கு மாகாணத்தில் மாத்திரமல்ல, நான் முன்னமே குறிப்பிட்டது போல இலங்கை முழுவதும், அதே போன்று இந்தியாவிலும், குறிப்பாக காயல் பட்டணத்திலே அவர் பெயர் பெற்ற ஒரு மீலாத் பேச்சாளராக இருந்திருக்கின்றார். அநேகமாக மீலாத் எல்லா மேடைகளிலும் ஈழமிகம் தான் உரையாற்றுவார். அநேகமாக அவர் கடைசி உரையாளராகத்தான் போடுவார்கள் என்றால் சனம் அவருடைய பேச்சை கேட்பதற்காக காத்து கொண்டிருப்பார்கள், சபையை அமர்த்துக் கொள்வார். ஒரு நாள் அவர் பேசுகிற போது நேரம் நன்றாக போய்விட்டது. சபையோர் கொஞ்சம் துஞ்சுகிற நிலைக்கு வந்து விட்டார்கள். நேரமோ 10:30, மாதமோ சித்திர, நீங்களோ நித்திர, நானுமேன் கத்துற என்று சொல்லி சபையை அவர் விழிப்பூட்டினார். நேரம் 10:30 விட்டது, சித்திரை மாதம், நீங்கள் எல்லாம் நித்திரையாக இருக்கிறீர்கள், நானேன் கத்துற இந்த இடத்தில் என்று அவர் கேட்டு சபை இவ்வாறு நகைச்சுவையாக எல்லா இடங்களிலும். அதே நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை எல்லோருடைய மனதிலும் பதியத்தக்கதாக எடுத்துக் கூறுகிறார். பாருங்கள், இந்த கவிதை எழிலரசி ஃபாத்திமா என்ற கவிதையை மிக அற்புதமாக அதனை எடுத்துக் கூறுகிற முறைமையிலே மக்களுடைய மனதிலே பதிய செய்வதற்கேற்ப அவர் சொல்லியிருக்கிறார். நடையும் மிக இலகுவாக அமைந்திருக்கிறார். இலகுவாக அமைந்த நடை. இது மாத்திரமல்ல, அவர் சமூக சேவையாளராக இருந்திருக்கிறார். சமூக சங்கங்களை உயிர்ப்பிக்கிற சமாதிரிலே முதலாக அந்த காலத்திலே திராவிட கழக ஈடுபாடு நமது இலங்கையர்களுக்கு மட்டும், இலங்கை இளைஞர்களுக்கு மத்தியில் 1950களில் இருந்திருக்கிறார், பரவலாக இருந்தது. அந்த அடிப்படையில் சமாதிரையிலும் இந்த திராவிட அபிவிருத்தி கழகம் என்ற பெயரிலே கலாபிவிருத்தி கழகம் என்ற ஒன்றை இளமிகம் உருவாக்கியிருந்தார். அதிலே பல இளைஞர்களை அவர் கொண்டு வந்தார். அவர்கள் தான் சமாதிரிலே இலக்கிய ஈடுபாடு உள்ளவர்களாக, அரசியல் ஈடுபாடு உள்ளவர்களாக பிற்காலத்திலே திகழ்ந்திருக்கிறார். அதன் மூலம் பேச்சாளர்களை அவர் உருவாக்கி இருக்கிறார். இத்தகைய உன்னதமான பணிகளை அவர் தன்னுடைய மீலாத் விழாக்களின் மூலம் மாத்திரமன்றி அரசியல் ஏனைய சமூக சேவைகள் மூலமாகவும் தன்னுடைய பலரை பேச்சாளராக உருவாக்குவதிலே அவர் மிக முக்கிய பங்கு வகித்து செயற்பட்டிருக்கிறார் என்று சொல்லணும். இந்த வகையிலே தான் அவருக்கு 2 முக்கியமாக இந்தியாவிலே போய் அவருடைய கவிதைகள் எல்லாவற்றையும் அடிப்படையாக வைத்து அண்ணாதுரையால் ஈழமேகம் என்ற பெயரை வாங்கினார். இலங்கையிலே எஃப்எக்சி நடராசா அவர்கள், வித்துவான் எஃப்எக்சி நடராஜா, மட்டக்களப்பை சேர்ந்தவர். அவருக்கு புலவர் மணி ஆமு ஷரஃபுடீன் அவருடைய சிபாரிசின் பேரிலே அவர் நாவலர் என்ற பட்டத்தை வழங்கினார்கள். அவருடைய பேச்சினுடைய திறமையை கருதி நாவலர் இளமேகம் பக்கித்தம்பி என்று சொல்கிற பட்டத்தை, எப்படி ஃபசீல் காரியப்பர் பாவலர் அப்படி அதே மண்ணிலே பிறந்த இவர் நாவலர் என்ற பெயரை பெற்று இருப்பதும் குறிப்பிட்டது. இது அவருடைய பேச்சுக்கு கொடுத்தது. அவருடைய பேச்சுக்கள் அனைத்தும் தொகுப்பாக உரைமலர் என்ற தொகுப்பாக வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நீங்களும் அவரது குடும்ப வாரிசு இலக்கிய பரப்பில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களை தவிர அவரது குடும்ப வாரிசுகளுக்கும் இலக்கியத்துக்கும் எதுவும் தொடர்புகள் உள்ளதா? நிச்சயமாக. அவருடைய குடும்பமே ஒரு கலை குடும்பம்தான். அவருடைய முதலாவது மகள் அந்த காலத்திலே அவர் அந்த பிள்ளையை படிப்பிச்சிருக்கிறார். அவருடைய பேர் ஃபௌசியா அலியார். அவர் ஒரு நல்ல கவிஞர். அவருடைய பல சிறுவர் பாடல் தொகுதிகள் வெளிவந்திருக்கிறது. அதுபோல அவருடைய 2வது மகன் நசீர் என்று டாக்டர் நசீர், அவரும் அந்த காலத்திலே கவிதை எழுதுகிறாரும். அவருடைய பிள்ளைகளும் கவிதை எழுதுகிறவர்களாக இருப்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கு. பரம்பரையின் தாக்கம். மற்ற 2 கவிதைகளில் ஈடுபாடு இல்லாவிட்டாலும் என்னுடைய தந்தையார், அதாவது இளமேகம், விளையாட்டில் மிக ஈடுபாடு உள்ளவர். அதுபோன்று அவருடைய பிள்ளைகளில் 2 விளையாட்டிலே ஈடுபாடு உள்ளவர்களாக அந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் வாய்ப்பதில்லை என்பது போல 2 பிள்ளைகள் இலக்கியத்திலே ஈடுபாடு காட்ட, மற்றவர் 2 அவர்கள் இரட்டையர், ஜமீலும் ராசிக் என்பவரும். ஒருவர் தபால் அதிபராக இருக்கிறார், மற்றவர் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் விளையாட்டு பயிற்றுவிப்பாளராக இருந்தவர். 2 விளையாட்டிலே ஈடுபாடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதுபோன்று அவருடைய பேரப்பிள்ளைகள் பலர், அவருடைய ஒன்றுவிட்ட பேரப்பிள்ளைகளிலும் இலக்கிய ஈடுபாட்டிலே இருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் ஒருவரை பற்றி நான் சொல்ல வேண்டும். அவருடைய குடும்பத்திலே
யுஎல் அலியார் என்று அவர் அந்த பிரதேசத்திலே ஒரு கல்வி அதிகாரியாக, மாகாண கல்வி அதிகாரியாக செயற்பட்ட ஒருவர். அவர் நாவலர் இளமேகம் பக்கீர் தம்பி நினைவுச் சுவடுகள் என்ற ஒரு புத்தகத்தையும் எழுதுகிறார். அவர் ஒரு நல்ல ஆய்வாளர், நல்ல கவிஞர், பல கட்டுரைகளை பத்திரிகைகளிலே எழுதுகிறவர். எம்ஏ பட்டம் வரை படித்த பெயர் பெற்ற ஒருவராக அந்த காலத்திலே அவர் திகழ்ந்திருக்கிறார். அவருக்கும் இந்த ஈடுபாடுகளுக்கு ஒரு வகையிலே ஈழமேகம் துணையாக இருந்திருக்கிறார். எனவே ஈழமேகம் ஒரு கலை குடும்பத்தை, ஒரு கலை நிறைந்த ஊரை, ஒரு கலை நிறைந்த சமுதாயத்தை உருவாக்குவதிலே ஈழமேகத்துக்கு ஒரு முக்கிய பங்கு இருப்பதாக நான் உணர்கிறேன். அவரது பிள்ளைகளை பற்றி இங்கே நீங்கள் குறிப்பிட்டீர்கள் பேராசிரியர்களே. அவர்கள் இன்னும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், எல்லா பிள்ளைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ். ஈழமேகம் அவர்களின் பிறப்பும் வாழ்வும் எப்படி நமக்கு முக்கியமானதோ அதே போன்று அவருடைய மரணமும் ஒரு வித்தியாசமானது. சமாதுரையிலே வாழ்ந்த அவர் அவருடைய மகன் பதுளை பிரதேசத்திலே திருமணம் முடித்திருந்தார். எனவே அவர் ஓய்வு பெற்றதுக்கு பின்னர் 2 வருடங்களுக்கு பிறகு அவருடைய மரணம் நிகழ்கிறது என்று நினைக்கிறேன். தன்னுடைய மகனை பார்ப்பதற்காக, அவருடைய மனைவியும் அங்கேதான் தங்கியிருந்தார், அவர்களை பார்ப்பதற்காக ஒரு திங்கட்கிழமை என்று நினைக்கின்றேன் காலையில் விழிக்கிட்டு பின்னேரமாக அவருடைய மகன் ஒரு வைத்தியர் அந்த விடுதியிலே போய் சேர்ந்தவுடன் அவர் திடீரென்று தன்னுடைய மகன், மனைவி, பிள்ளைகளை பார்த்தவுடனே திடீரென்று அந்த இடத்திலே அவர் மரணம் அடைகிறார். பின்னர் அவருடைய மரணம் சம்மாந்துறை மக்களுக்காக ஊருக்கு கொண்டு வரப்பட்டது. ஊரே திரண்ட ஒரு மரண நிகழ்வாகவும் பல கவிஞர்கள், அதே நேரம் அந்த பிரதேசத்திலே இருக்கிற முக்கியமான கவிஞர்கள் எஃப்எக்ஸ் நடராஜா போல, புலவர் மணி ஷரஃபுடியின், இது போல ஈழக்குயில் இத்ரீஸ் அவரால் வளர்க்கப்பட்டவர், மாறன் யூசையின், பாவலர் ஃபசீல் காரியப்பர், மன்சூரே காதர் ஒரு முக்கியமான கவிதையை எழுதினார், துயில்கின்ற வசந்தம் என்று. அந்த கவிதைகள் எல்லாம் அந்த ஊரிலே பிரசுரமானது. அன்று எம்இஎஸ் முகமது அலி அவர்கள் அவர்களுக்கு நெருக்கமான பழகின ஒரு எம்பி, பாராளுமன்ற உறுப்பினர். அதுபோல அப்துல் மஜீத் அவர்கள் அவரோடு இருந்து அவர் அரசியல் செய்திருக்கிறார், அவரோடு இருந்தவர். இவர்களெல்லாம் கலந்து கொண்ட ஒரு மரண நிகழ்வாக நான் இன்னும் ஒன்றையும் குறிப்பிட வேண்டும். முஸ்லீம் காங்கிரஸ் தலைவராக இருந்த எம்எச்எம் அஷ்ரப் அவர்கள் அவருடைய உறவினர், மிக நெருக்கமான உறவினர். அவரும் அவரை பற்றிய செய்திகளை பதிவு செய்திருக்கின்றார் இந்த காலகட்டத்திலே. அப்படி ஒரு வரலாறு கண்ட கவிஞனாக, பேச்சாளனாக, சமூக சேவையாளனாக மக்கள் மனங்களிலே குடியமர்ந்து 1985ஆம் ஆண்டு 17ஆம் தேதி மார்ச் மாதம் என்று நினைக்கின்றேன், 17ஆம் தேதி நம்மை எல்லாம் விட்டு பிரிந்து சம்மாந்துறையிலே அவர் அடக்கம் பெற்றிருக்கிறார். அவருக்கு இறைவன் குணத்தை வழங்க வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்கிறோம். ஆமீன். இத்தகைய ஒரு பலம் பொருந்திய ஆளுமையை எமது பாரம்பரிய நிகழ்ச்சி தொடரில் பதிவு செய்தமைக்காக நாம் உளம் பூரிக்கின்றோம். அவர் எழுதிய பல கவிதைகளை நீங்கள் வாசித்திருக்கிறீர்கள், உங்களிடமும் இருக்கிறது அதற்கான பிரதிகள். உங்களை உள்ளத்தை தொட்ட, உங்களை எப்படி சொல்வது என்று தெரியவில்லை, உங்களை மெய் சிலிர்க்க வைத்த ஏதாவது கவி வரிகள் உண்டா? நிச்சயமாக அவருடைய பல கவிதைகள் என்னை கவர்ந்திருக்கிறது. நான் முன்னமே ஓரிரு கவிதைகளையும் நான் சொல்லியிருக்கிறேன். சுவாரஸ்யமான ஒரு கவிதை, நமது நாட்டிலே முதல் இந்த மோட்டார் சைக்கிள் அறிமுகமான போது அவர் எழுதுகிறார், கப்பலோ ஹோண்டா வண்டி என்று. இது ஒரு சுவாரஸ்யமான கவிதை. இன்றைக்கு நாளென்றால் நாளைக்கு எடுத்தெடுத்து விற்கின்றார் ஏஜெண்டார். கன்றுவால் கிளம்புவது போலே ஒன்றும், காட்டெருமை கொம்பனையை போல ஒன்றும், வங்காள குதிரையுடை வடிவில் ஒன்றும், வாலருந்த கூளை வாழ் நரி போல் ஒன்றும், காசுபடும் பாட்டினுடைய புதுமை என்னும் கதை கூறி பறக்குதே இருசில் வண்டி. காசுடையார் தற்பெருமை காட்டிக்கொண்டு கடகடத்து கிடுகிடுத்து படபடத்து, ஒன்றை முந்த மற்றொன்று விலத்தி கொண்டு ஓடுதப்பா காற்றோடு போட்டி போட்டு. சுண்டங்காய் போன்றவரும் ஏறிவிட்டால் குரல் எழுப்பி ஓடுகிறார் தடதடக்க, வண்டக்காய் ஸ்பீட்டில் ஓடி சென்று வழிக்கு விழ உடையுது மண்டை ஓடும். அதனால் வருகிற விபத்துக்களை சொல்றேன். முகமூடி கண்ணாடி கோலம் போட்டு மூக்கணத்தை கிறுக்கி விட்டு இழுத்து கட்டி, சகமெல்லாம் நடுநடுங்க விசையை கூட்டி, செவ்வானம் கிழித்தோடி இடி முழங்க, தகமைக்கு எட்டாத சாயல் காட்டி, சறுக்கியதும் தலைகீழாய் வீழ்ந்து சாகும், முகமைக்கு வால்வண்டி ஏறியோரின் மூக்குடைந்து ஓடுதே இரத்த வெள்ளம். கார்களின் தேரோட்டம் குறைந்து போச்சு, காரணமோ பெட்ரோலின் விலை.
சைக்கிள் விலை 1800 ஆச்சு, தரமான மாட்டு வண்டி 100 ஆச்சு, படபடப்பான் வண்டிகளால் பயமுமாச்சு, பதைபதைத்து பெண் பிரசு மொழியலாச்சு, அப்பலோ வாகனமும் அதிகமாச்சு, எங்கும் பரபரப்பு அதிகமாச்சு என்று இது ஒரு முக்கியமான கவிதையாக நான் பார்க்கின்றேன். என்றால் இந்த காலகட்டத்திலே பெருநாள் நாட்களில் எங்களுடைய குறிப்பாக கிழக்கு மாகாண பகுதியிலே சிறு பிள்ளைகள் இந்த மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு இவர் சொல்லுவது போல வேகத்திலே ஓடுவார். ஒரு காலகட்டத்திலே பல்வேறு விதமான வடிவங்களிலே மோட்டார் சைக்கிள் வந்தது. அதனை அவர் சொல்லுவது போல இருந்தது. உண்மையிலே ஒரு காலகட்டத்தை பிரதிபலிக்கிற ஒரு சுவாரஸ்யமான ஒரு கவிதை. இது போல அவர் இன்னொரு கவிதையை சொல்ல வேண்டும். அழகான ஒரு ஓமானங்களை சொல்லுகிற கவிதை புன்னகைக்கு என்ன விலை என்பது. அன்னம் புகழும் அழகு நடை பயிலும் சின்ன சிலையே சிருங்காரி, எண்ணத்தை பின்னி பிணைத்து பிழிந்து கசக்கிடுமுன் புன்னகைக்கு என்ன விலை. கண்ணம் பழுத்த கனியிலே முதுன்ன உன்னை பிடிக்க ஓடி வந்தேன், என்னை பின்னாலிருந்து பிடித்திருத்து உன் குறும்பு புன்னகைக்கு என்ன விலை. குவை கனியை கொடிமுந்திரி பழத்தை கல்வீச்சு வைத்து களிப்பெய்து செவ்விதரம் அன்ன கொடியே அழகு சிலையே உன் புன்னகைக்கு என்ன விலை என்று இது ஒரு நீண்ட கவிதையை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கல்லம் பாடாதோ கவி என்ற அவருடைய இன்னொரு கவிதை, வேர்வைக்குண்டோ விலை என்பது இன்னும் ஒரு கவிதை. குறிப்பாக அவர் இந்த நமது சமூகத்தை மாத்திரமல்லாமல், அவர் வாழ்கின்ற சமூகத்தை மாத்திரமல்லாமல் தோட்டப்புற சமூகத்தை பற்றியும் அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். தோட்ட மக்களுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய வறுமை என்பவற்றை பிரதிபலிக்கிற ஒரு கவிதையை எழுதியிருக்கிறார். இவ்வாறு பல கவிதைகள் எனக்கு பிடித்த கவிதைகளாக இருக்கின்றன. ஏனென்றால் அந்த காலத்தை பிரதிபலிக்கிற கவிதைகள் என்ற வகையிலும் அவர்கள் கவிதையை சொல்லுகிற அழகிலும் அந்த கவிதைகள் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்ற கவிதைகளாக இருக்கின்றன. தோட்ட மக்களை பற்றி அவர் குறிப்பிடுகின்ற கவிதை தேனேனும் செங்குருதியும் என்பது. தேனூரையும் அதனுடைய கலரோடு ஒத்த குருதியையும் ஒப்பிட்டு அவர் படிக்கிறார். செங்குருதி வேர்வையாய் மாறச் செய்தாய், தேயிலையை செந்நீராய் ஆக்கி வைத்தாய், பொங்குகடல் சூழிலங்கை தீவு மாதின் புன்னகையில் நீ மயங்கி மோகமுற்றாய், அங்கமெல்லாம் அவளுக்கு பச்சை ஆடை அணிவித்தாய், முத்துவட ஆரம் பூண்டாகி, எங்கேயடா உன் உரிமை கேடையந்தான், ஏன் உனக்கு அவன் இன்னும் அளிக்கவில்லை. அட்டைகளும் உன்னுடலை தீண்டிடாது, அரிய மலை கற்களும் தான் பஞ்சு மெத்தை, இட்ட மலை உச்சியிலே காதற் கீதம், ஏழ்மையிலே பிறந்தது உன் சோக கீதம், கட்ட ஒரு முழத்துண்டே கவளச்சோரோ களிசரக்கு தேயிலேயோ உனது சோக பட்டியலை, ஊரறையும் ஆட்சி உந்தம் பகட்டினிலே வாழுதடா உன்னை மறந்து, கொட்டுமழை உந்தனுக்கு பன்னீராமோ, குளிர்காற்றும் கொடுவெயிலும் உன்னை சுட்டு சட்டியினில் புழுவாக நீ துடிக்க, தமிழ் உன்னை பார்த்து கண்ணீர் சிந்த, வட்டவளை நுவரலியா அட்டன் மாதம் வாய் விட்டு உன் நிலையை எடுத்து கூறும், பட்டியலே நாடறிந்த கதை என்றாலும் பரிதாபப்படுவோர்கள் உனக்கு ஆரப்பா, பட்டாடை கண்டறியாள் காக்கை கட்டி பாலுண்ணும் குளவியையும் முதுகி போட்டு, சாக்கை கட்டி பாலூட்டும் குளவியையும் முதுகில் போட்டு, வட்டவளை மலையேறி கொழுந்து கொய்து பாடுபடும் மங்கையர்க்கு செட்டான வீடு ஏது படுக்கை ஏது, தீராத உபத்திரவம் சேரி வாழ்க்கை, அட்டமா மாடியிலே துறைமாரெல்லாம் ஹாயாக வாடுகின்றார் அறிவீர் ஐயா என்று இந்த சமூகத்தை அப்படியே தமது கண்முன்னே கொண்டு வருகிற அற்புதமான ஒரு கவிதையை அவர் பாடியிருக்கிறார். இந்த வகையிலே அவருக்கு தான் வாழ்கிற சமூகத்துக்கு மாத்திரமல்லாம் தன்னுடைய யாரையெல்லாம் அவர் கஷ்டப்படுகின்றார்களோ அவர்களுக்காக அவர் பாடிய ஒரு முக்கியமான கவிதை. அதுபோலதான் அவர் இஸ்லாமிய வரலாற்றை வைத்துக்கொண்டு இந்த மேதின தொழிலாளர்களை வைத்துக்கொண்டு வேர்வைக்கும் உண்டோ விலை என்ற ஒரு கவிதையும் பாடுகிறார். இப்படியெல்லாம் பார்க்கிற போது வாசகர்கள் உண்மையாக அவருடைய மழையும் துளிகளும் என்ற தொகுதியை எடுத்து பார்த்தால் ஒரு காலகட்டத்தின் முக்கிய கவிஞராக இளமேகம் விளங்கியதை நாம் கண்டுகொள்ளலாம். எமது முஸ்லிம் சேவையோடு ஆரம்பத்தில் இளமேகம் பக்கித்தம்பி அவர்கள் எப்படி தொடர்பு ஏற்பட்டது? நான் முன்னமே குறிப்பிட்ட போல இந்த ரேடியோ குடில் சம்பந்தமான கதையை சொன்னேன். அந்த காலகட்டத்திலிருந்து இளமேகம் ரேடியோவோடு தொடர்பாக இருந்து ஆரம்ப கால நிகழ்ச்சிகளிலே அவருக்கு ஒரு முக்கிய பங்கு இருந்திருக்கிறது. கொழும்புக்கு வந்து அவர் கலையகத்துக்கு வந்து இந்த நிகழ்ச்சிகளை செய்திருக்கிறார். இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. அவரை பற்றிய பதிவுகள் 1982 ஆண்டு
இலக்கிய மஞ்சரி என்ற நிகழ்ச்சியை ஆனாசான் அப்துல் சமத் அவர்கள் தொகுத்தளித்திருக்கிறார். அதிலே ஈழமிகத்தை அவர் பேட்டி கண்டிருக்கிறார். அதுபோல 2001 மர்ஹூம் SHF ஜமீல் அவர்கள் ஈழமிகத்தை பற்றி அவருடைய நூலுலா என்ற ஒரு நிகழ்ச்சி முஸ்லிம் சேவையிலே நடந்திருக்கிறது. அதிலே ஈழமிகத்தை பற்றிய ஒரு உரையினை அவர் ஆற்றியிருக்கிறார். நான் ஏன் இதற்றையெல்லாம் குறிப்பிடுகின்றால், ஈழமிகம் அவர் செய்த நிகழ்ச்சிகள் முஸ்லிம் சேவையிலே ஆரம்ப காலத்திலே கவிதைகளை வாசிப்பவராக, கவியரங்கத்திலே பங்கு பெற்றினவராக, கவியரங்கத்திலே அவர் பங்கு பெற்றிருக்கிறார் பெண்ணாள் கவியரங்கிலே. அதுபோல உரைகளை ஆற்றுகின்றவராக, இஸ்லாமிய நற்சிந்தனை உரைகளை ஆற்றுகின்றவராக இருக்கின்ற அதே நேரம் அவரை பற்றிய நிகழ்ச்சிகளும் முஸ்லிம் சேவையிலே இந்த நூல் உலா என்ற நிகழ்ச்சி ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியிலே அவருடைய மழையும் துளிகளையும் பற்றி SHF ஜமீல் பேசுகிறார். அதுபோல 1982 இலக்கிய மஞ்சரியிலே அவர் பேட்டி காணப்பட்டிருக்கிறார். உண்மையிலே ஜின்னா அவர்கள் பாராட்டுக்குரியவர்கள். ஏனென்றால் இந்த பாரம்பரியம் நிகழ்ச்சியிலேயும் அவரை மறந்துடாது நீங்கள் சேர்த்திருக்கிறீர்கள். உண்மையில் ஆரம்ப காலத்திலிருந்து முஸ்லிம் சேவைக்கு பணியாற்றிய ஒரு இலக்கியவாதியை நாங்கள் இன்று நினைத்து பேசி இருக்கிறோம் என்பது உண்மையில் எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. அல்லாஹ் தாலா தந்த அருமையான ஒரு பாக்கியம். அல்ஹம்துலில்லாஹ். நன்றி பேராசிரியர் அல்ஹாஜ் ரமீஸ் அப்துல்லா அவர்களே. மூத்த கவிஞர் மர்ஹூம் பக்கீர் தம்பி அவர்களின் நினைவுகளை எங்களோடு சிறப்பாக பகிர்ந்து கொண்டீர்கள். இதற்காக சிரமம் பாராது நிலைய கலையகம் வந்திருக்கும் உங்களுக்கு மீண்டும் நன்றிகளையும் சலாத்தையும் தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரி நேயர்களே, இன்றைய எமது பாரம்பரியம் நிகழ்ச்சி தொடரில் முஸ்லிம் சேவைக்கு வளம் சேர்த்து பெருமிதம் தேடி நம்மை விட்டும் பிரிந்த முதுபெரும் கவிஞர் மர்ஹூம் ஈழமேகம் பக்கீர் தம்பி அவர்களின் வானொலி இலக்கிய எழுத்துப் பணிகளை நினைவு கூர்ந்து உளம் பூரித்தோம். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னுமொரு எமது பாரம்பரியம் நிகழ்ச்சி தொடரில் சந்திப்போம். அதுவரை அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாரம்பரியம் முஸ்லிம் சேவைக்கு பங்களிப்பினை நல்கிய கலைஞர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்களுடனான நேர்காணல் கேட்டீர்கள். சந்தித்தவர் கலைஞர் கலாபூஷணம் MSM ஜின்னா. நிகழ்ச்சி தயாரிப்பு MJ ஃபாத்திமா ரினூசியா. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் முஸ்லிம் சேவை. நேரம் 8:55. முஸ்லிம் நிகழ்ச்சிகளில் இனி வரலாற்றில் ஓரேடும் குறிப்பும் செலவாத்தும். முதலில் வரலாற்றில் ஓரேடு. ஒரு சமயம் தொழுகையிலே குறை ஏற்படுத்தி முறையாக தொழாத ஒருவரை ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்தார்கள். அப்போது ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம், எவ்வளவு காலமாக இவ்வாறு இந்த தொழுகையை தொழுகின்றீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் 40 ஆண்டு காலமாக என்று சொன்னார். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீர் 40 ஆண்டு காலமாக தொழவே இல்லை. நீர் இவ்வாறு தொழுத நிலையிலே மரணித்து விட்டால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தராத மார்க்கத்தில் மரணித்தவராக ஆகிவிடுகின்ற என்று கூறிவிட்டு, ஒருவர் தொழும் போது சுருக்கமாகவும் நிறைவாகவும் நபி வழியை பேணி அழகாகவும் தொழ வேண்டும் என்று உபதேசித்தார்கள். ஆதாரம் நசாயி. இனி குறிப்பு.